கச்சோரி எப்படி இருக்குன்னு பிச்சு பார்க்கலாங்க. ஓகேங்களா? எவ்வளோ மொறுமொறுப்பாக கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். லேயர் லேயராகிட்டு நமக்கு சூப்பராக கிடச்சிருக்குங்க. அட்டகாசமாட்டு கச்சோரி ரெடி. நல்லா அடுக்கடுக்காக வந்துருக்கு பாருங்கள். இந்த மாதிரி வரணுங்க. லேயர் வந்து இந்த மாதிரி அடுக்கடுக்காக வந்துச்சுன்னா கச்சோரி வந்து டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். மொறுமொறுப்பாட்டு நம்ம பப்ஸ் சாப்பிடுவோம் பாருங்க, அந்த மாதிரி டேஸ்ட்டில் கிடைக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி சூப்பராகிட்டு ஈவினிங்கில் ஸ்நாக்ஸுக்கு சமோசா கச்சோரி பண்ண போகிறாங்க. சமோசா கச்சோரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். டீம்லேருந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த சமோசா கச்சோரி வந்து. ட்ரை பண்ணி பாருங்கள். அட்டகாசமாக இருக்கும். எப்போதும் ஒரே மாதிரி செய்யாமல் டிஃப்ரெண்ட்டாக அந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். அட்டகாசமாக இருக்குங்க. வாங்க வீடியோவில் சமோசா கச்சோரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கச்சோரி பண்ணுறதுக்கு 2 உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. சின்ன உருளைக்கிழங்கு தான். பெரிய உருளைக்கிழங்குனா 1 போட்டாலே போதும். 5 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கேன். மீடியமாக வச்சு விடணுங்க. ஸ்பீடாக இருந்துச்சுனாக்கா சீக்கிரமாட்டு வேகாது. நல்லா வேகணும். அதனால் மீடியமாக வச்சு ஒரு 5 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. வேக வச்சு எடுத்தாச்சு. நம்ம மைதா மாவு பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. 200 கிராம் மாவு எடுத்துருக்கேன். இல்லை கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணியாச்சு. அப்புறமா கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாங்க. எண்ணெயை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. இப்போ இதை பிசைஞ்சு எடுத்துக்கலாம். தண்ணி விட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். இப்போ கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசைஞ்சிடலாங்க. கொஞ்சமாக விட்டு பிசைஞ்சிக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ ஸ்நாக்ஸு அந்த அளவுக்கு மாவு எடுத்துக்கோங்க. நான் உருளைக்கிழங்கு மீடியம் சைஸில் 2 உருளைக்கிழங்கு எடுத்துருக்கேன். அதுக்கு தகுந்தபடி மாவு பிசைகிறேன். அதிகமாக வேணும்னா நீங்கள் அதுக்கு தகுந்தபடி மாவு எடுத்துக்கணுங்க. 200 கிராம் மாவில் பண்ண முடியாது. நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மாவு தயாராகிடுச்சு. இப்போ இது ஒரு 1/2 hour ஊற வைக்கணுங்க. நம்ம அதுக்குள்ளே மசாலா ரெடி பண்ணிட்டோம்னா அதுக்குள்ளே ஊறிடும். அப்புறமா தேய்ச்சி போட்டுக்கலாம். இந்த மாதிரி பிசைஞ்சிட்டு நம்ம ஊற வச்சுக்கணும். மூடி வச்சுக்கலாம். மேலே போட்டி கொடுக்கறதுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சமாக எடுத்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து ஒரு 3 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இதில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிடுங்க. மூணு ஸ்பூன் எடுத்தீங்கன்னா 3 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கணுங்க. கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. அப்படியே அடித்து பேச நல்ல இலக்கம் கொடுத்துரும். நான் 2 ஸ்பூன் ஊற்றிருக்கேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் 1 ஸ்பூன் ஊற்றுவோம். மூணு ஸ்பூன் மாவுக்கு 3 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணுங்கள். சரியாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா அடிச்சேன்னா க்ரீம் மாதிரி கிடைக்குங்க. இப்போ இது ஒரு ஓரத்தில் வச்சுட்டு நம்ம ஸ்டெப்பிங் பண்ணதுக்கு மசாலா ரெடி பண்ணிடலாம். மாவு தயாருங்க. இந்த மாதிரி திக்காக எடுத்துக்கோங்க. இப்போ மசாலா ரெடி பண்ணதுக்கு அடுப்பு ஆன் பண்ணிடலாங்க. இந்த மாதிரி ஒரு ஃப்ரை பேன் அடுப்பில் வச்சுக்கோங்க. இது தேவையான பொருள் வந்து வெங்காயம் 2 வெங்காயம் கட் பண்ணியிருக்காங்க. அப்புறமா வரமல்லி இருக்குது பாருங்க, அது கொஞ்சம் குறப்பாக உடச்சி வச்சுக்கணும். 1-2 மாட்டு ஓமம் ஒரு 1/2 டீஸ்பூன், கடலை மாவு 2 ஸ்பூன், மல்லித்தழை ஒரு கைப்பிடியோட எடுத்துக்கோங்க. அப்புறம் இஞ்சி பூண்டு மிளகாய் 3 போட்டு குறப்பாக அரைச்சி வச்சுருக்கேன். இதையும் போட்டு பண்ணிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இது மசாலா வந்து ரொம்ப ஃப்ளேவர் வாசம் ரொம்ப இருக்குங்க. இந்த மசாலா போட்டிங்கன்னா தான் அந்த சமோசாவுக்கு டேஸ்ட் கொடுக்கும். அதனால் இந்த மாதிரி இஞ்சி பூண்டு மிளகாய் உரலில் போட்டு இடித்து போட்டாலும் சரி, மிக்சியில் போட்டு குறப்பாக அரைச்சி போட்டாலும் சரி, இந்த மாதிரி போட்டுக்கோங்க. சூப்பராக இருக்குங்க. எண்ணெய் ஆட் பண்ணிடலாம். ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. தாளிக்கிறதுக்கு ஜீரகம் போட்டுக்கோங்க.
அப்புறமா வெங்காயம் இந்த மாதிரி கொஞ்சம் பர்ஸாக கட் பண்ணிக்கோங்க, நல்லாயிருக்கும். அப்படியே வதக்கிக்கலாம். கொஞ்சம் வதங்கட்டும். இது வெங்காயத்தை விட நம்ம வந்து வரமல்லியும் போட்டு வதக்கிடலாம். வரமல்லியும் ஓமத்தையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். சீரகம் போட்டோடனே போட்டுருங்க. நான் எடுத்து வச்சுருந்தேன், மறந்துட்டேன். இது வெங்காயத்தோடு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சுங்க. அப்புறம் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் அரைச்சி வச்சுருக்கோம் பாருங்க. காரத்துக்கு இதாங்க மசாலா இருக்குது, ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம இதில் கொஞ்சம் வரமிளகாய் தூள் போட போகிறோம், அதனால் ஒரு ஸ்பூன் போட்டுருக்கோங்க. கொஞ்சம் பச்சை வாடை போட்டோம். இன்றைக்கி சாமான் சுற்றி பண்ணுவாங்க நாங்கள், அதனால் காலையிலே அடித்து ரெண்டு வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஏன்னா அங்கே போய் 2 நாள் க்ளீனிங் பண்ணதுக்கு 2 நாள் ஆயிரும். அதனால் வீடியோ எடுத்து வச்சுருக்காங்க. நிலமே பாருங்கள், டெய்லி வீடியோ போடணும். எப்படி எடுக்கிறது? ஜாமான் ஷிஃப்ட் பண்ணும்போது வேலை அதிகமாக இருக்கும். அதனால் காலையிலே எழுந்திரிச்சு இந்த வேலையை ஆரம்பிச்சாச்சு. எல்லாம் பச்சை வாடை போயிடுச்சுங்க. 2 ஸ்பூன் கடலை மாவு போட்டுக்கலாம். பெயிண்டிங் கொடுக்குறதுக்காண்டி டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இதில் வந்து மசாலா ஆட் பண்ணிடலாங்க. ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, மஞ்சள் தூள் கொஞ்சம், ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அப்புறமா பெருங்காயத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம உருளைக்கிழங்கு போட போகிறோம், அதனால் 1/2 ஸ்பூன் போட்டு விடுங்க. வரமிளகாத்தூள் 1/2 ஸ்பூன். அவ்வளோதான் மசாலா வந்து. எல்லாம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். மசாலாவோட பச்சை வடைலாம் போயிடுச்சு. நம்ம உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கோங்க. உருளைக்கிழங்கு போட்டாச்சுங்க. மசாலாவோட சேர்த்து உருளைக்கிழங்கையும் நல்லா வேக வச்சுக்கணும். உப்பு ஆட் பண்ணிக்கலாம். மாவில் நம்ம உப்பு போட்டாச்சு. கிழங்கு மசாலாவுக்கு தகுந்தபடி உப்பு போட்டுக்கோங்க. 1/2 ஸ்பூன் போட்டுருக்கேன். சமோசா கச்சோரிக்கு மசாலா ரெடி ஆயிடுச்சுங்க. பச்சை வாடை போகட்டும். ஸ்டெப்பிங் மசாலா ரெடி ஆயிடுச்சு. லாஸ்ட்டில் மல்லித்தழை போட்டு ரெடிட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, மசாலா ரெடி. கச்சோரி மசாலா நல்ல வாசனையாக இருக்குங்க. டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும். மும்பையிலலாம் கச்சோரி வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு. சின்னதாட்டு உருட்டி வச்சுருப்பாங்க பாருங்கள், அதுவும் எங்கள் வீட்டாளெலாம் ஓயாமல் வாங்கிட்டு வருவாங்க. எங்கள் வீட்டு பிள்ளைகளுக்கு பிடிக்கும். சம்பளம் ஆன உடனே வரும்போதே வாங்கிட்டு வருவாங்க கச்சோரி. ரெடி ஆயிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ சமோசா கச்சோரி பண்ணதுக்கு மசாலா வந்து ஆறிடுச்சுங்க. இப்போ இதை வந்து நம்ம என்ன செய்யணும்னா சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி வச்சு விடணுங்க. அப்புறம் நம்ம எடுத்து வைக்கும்போது கையெல்லாம் ஆகாது. உருட்டி வச்சிட்டோம்னா, அதனால் இந்த மாதிரி உருட்டி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு உருண்டையாக உருட்டி விடணுங்க.
பார்த்திங்களா? இந்த மாதிரி எல்லாத்தையும் உருட்டி எடுத்துக்கலாம். உருட்டி எடுத்தாச்சுங்க. சின்ன சைஸ் உருளைக்கிழங்குல 2 உருளைக்கிழங்குல 8 சமோசாவுக்கு வந்திருக்கு. இதே மாதிரி நீங்களும் எடுத்துக்கோங்க. இப்போ மாவு வந்து நம்ம நல்லா ஊறி இருக்கணும். நல்லா ஊறிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எத்தனை உருண்டை இருக்கோ அதுக்கு வந்துடி மாவை கட் பண்ணி எடுத்துக்கணும். எல்லாத்தையும் உருட்டி எடுத்தாச்சு. இப்போ தேய்ச்சி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி உருட்டிட்டு நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம். இது ஓரத்தில் இருக்கட்டும். அந்த மாதிரி ஒரு சப்பாத்தி கட்டை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நம்ம தேய்ச்சி எடுக்கணும். மாவு ஃபஸ்ட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிட்டா ஒட்டாமல் கிடைக்கும் நமக்கு. இந்த மாதிரி எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க, ஒட்டாதுங்க. எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தேய்ச்சிக்கணுங்க. கோணமெல்லாம் போனால் ஒன்றும் இல்லை. இந்த மாதிரி தேய்ச்சிக்கோங்க. தேய்ச்சிட்டு நம்ம இதில் கார்ன்ஃப்ளவர் மாவு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள், அதை தேய்ச்சிக்கணுங்க. 1 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு இந்த மாதிரி தடவிட்டு நம்ம இப்போ மடித்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு நம்ம அப்புறமா தைக்கணும். நம்மளுக்கு உருண்டை எந்த சைஸுக்கு இருக்கோ அந்த சைஸுக்கு நம்ம தேய்ச்சி எடுத்துக்கணும். தேய்ச்சாச்சு. அப்படியே ஒரு உருண்டை எடுத்து வச்சுட்டு அப்படியே உள்ளுக மசாலா வச்சு மடக்கிடணுங்க. இந்த மாதிரி பொரிஞ்சிக்கங்க. நல்லா கேப் இல்லாமல் நல்லா பொரிஞ்சு எடுத்துக்கணும். இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணால் போதும். நல்லா ரவுண்டு ஷேப்பில் எடுத்துக்கோங்க. பார்த்தீங்களா? சூப்பரான கச்சோரி ரெடிங்க. ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அடுத்தது இன்னொன்று தேய்ச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் கட்டையில் எண்ணெய் தடவிட்டோம்னா நமக்கு ஒட்டாமல் வருங்க. இந்த மாதிரி தடவிடணும். தடவிட்டு நம்ம தேய்ச்சோம்னா ஒட்டாது. மாவு தூவாண்டாம். தேய்ச்சாச்சு. இதில் கார்ன்ஃப்ளவர் மாவு வச்சுக்கலாம். வச்சுட்டு இப்படி தடவிடணும். மாவு தடவியாச்சு. இந்த மாதிரி மடிச்சுக்கலாம். மசாலா வந்து 8 உருண்டையாக இருந்துச்சு, 6 உருண்டையாக ஆக்கிட்டோங்க. ஏன்னா நமக்கு 6 உருண்டைக்கு தான் மாவு இருக்குது. அதனால் 6 உருண்டையாக ஆக்கிட்டேன். கொஞ்சமாக எடுத்து கொஞ்சம் பெருசாக்கி வச்சுட்டேன். மாவு நிறைய பிசைஞ்சால் நம்ம காலி பண்ணி போகிறோம். பிரிச்சுக்குள்ளே வைக்கிறதுக்கும் இடம் கிடையாது. அதனால் இந்த மாதிரி பெரிய உருண்டையாக உருட்டிட்டோங்க. மசாலா வந்து தேய்ச்சிட்டு நம்ம ஒரு உருண்டையை எடுத்து கொஞ்சம் பரு உருண்டையாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி ஸ்டெப்பிங் பண்ணிடணும்.
நல்லா பொதிஞ்சிடணும். பொதிஞ்சிட்டு இந்த மாதிரி உருட்டிட்டு லேசாக தட்டி கொடுத்தோம்னா சூப்பராக கிடைக்கும். பார்த்தீங்களா? இப்போ எல்லாத்தையும் இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் தட்டி எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் உருட்டி எடுத்தாச்சுங்க. நம்ம எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணிடலாம். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் கச்சோரி. எண்ணெய் ஹீட் பண்ண வச்சுக்கலாம். இப்போ அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு கடாயை அடுப்பில் வச்சுக்கலாம். சிலிண்டர் வேறு இப்போ காலியாகுதுன்னு தெரில. சிலிண்டர் காலியாக ஸ்டேஜ் ஆயிடுச்சு. ஃபுல் சிலிண்டர் அங்கே அந்த வீட்டுக்கு போட்டு விட்டாங்க. பயமாக தான் இருக்குது. அடுப்பு எரியும் போதே ஸ்லோவாக போயிட்டு இருக்கும்போது பயம் ஏற்படுது. எப்போ நிற்க போதே தெரில. இப்போ கடாய் ஹீட் ஆயிடுச்சு. எண்ணெய் ஆட் பண்ணிடலாம். எண்ணெய் ஊற்றி வச்சுங்க. ஹீட் ஆகட்டும். சிலிண்டர் வந்து நான் நினச்ச மாதிரி ஆஃப் ஆகிடுச்சிங்க. இப்போ கரண்ட் அடுப்பில் வச்சுருக்கேன், எலக்ட்ரிஷன் அடுப்பில் வச்சுருக்கேன். இதில் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெய் வந்து ஹீட் ஆகிடுச்சிங்க. போட்டு பார்க்கலாம். மொதல்ல மாவு போட்டு பார்க்கலாம். ஹீட் ஆகிடுச்சிங்க. நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் கரண்ட் அடுப்பில் ஒரு நாள் யூஸ் பண்ணதே கிடையாதுங்க. இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் போடுறேன். இந்த மாதிரி கொஞ்சமாக எண்ணெய் கோரி மேலே ஊற்றிக்கோங்க. மீடியமாக தான் வச்சுருக்கேன். கொஞ்சம் வேகட்டுங்க. கொஞ்ச நேரம் ஒரு 1/2 hour எப்படி இருந்ததுன்னா கரெக்டாக இருந்திருக்கும். அதுக்குள்ளே போயிடுச்சு. இந்த மாதிரி லேசாக கிண்டி கொடுத்துக்கோங்க. லோவாக தான் வச்சுருக்காங்க. ஹையில் வச்சாச்சுன்னா தீஞ்சிடக்கூடாது. அதனால் லோவாக வச்சுருக்கேன். ஃபஸ்ட் நாள் யூஸ் பண்ணுறதுனால எப்படி வருதுன்னு தெரியல. அதனால் குறைச்சி வச்சுருக்கேன். திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டாச்சுங்க. வேகட்டும், நம்ம எடுத்துக்கலாம். இப்போ திருப்பி போட்டுக்கலாங்க. லாஸ்ட் மினிட்டில் போயிட்டு பாருங்க. அதான் அடுப்பு வந்து என்றைக்குமே நம்பக்கூடாது. நான் அங்கே பால் காய்ச்சிட்டு இருக்கும்போது போயிடக்கூடாதுன்ட்டு புளி சிலிண்டர் அங்கே போட்டு விட்டேன். கடைசியில் பார்த்தா போதுக்குள்ளே போயிடுச்சு. சரி பரவாயில்லங்க, எப்படி அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு. எடுத்து ஓசி மட்டும் சுட்டுட்டு மதிய லஞ்சு வந்து பொண்ணு நான் பண்ணுறேன் அப்படின்ட்டா. அதனால் மதிய லஞ்சு பண்ணல. காலையில் மட்டும் தோசை பண்ணி சாப்பிட்டுட்டு முடிச்சிட வேண்டியதாங்க. கிளினிக்கு இப்போ சாமான் லோட் பண்ணதுக்கு இப்போ வருவாங்க. வரதுக்குள்ளே நம்ம வேலையை முடிச்சிடணுங்க. பாத்திரம்லாம் கழுவி எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். ஜாமான்களை எடுத்து அவங்கள்ட்ட கொடுக்கணும். அவங்க பார்சல் பண்ணி வண்டியில் போட்டு விட்ருவாங்க. அவ்வளோதான் வேலை. அங்கே போய் செட் பண்ணுற வேலை தான் நிறைய இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி வாடகை வீட்டில் இருக்கீங்களா, சொந்த வீட்டில் இருக்கீங்களான்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்க. வாடகை வீட்டில் இருந்தால் இதான் பெரிய கஷ்டம். ஓயாமல் ஷிஃப்ட் பண்ணி போகிறதுக்கு. நான் அந்த வீட்டுக்கு வந்து 7 வருஷம் ஆயிடுச்சு. எல்லா ஃப்ளாட்டையும் விற்கிறதுனால தான் என்னையை காலி பண்ண சொல்லிட்டாங்க. அல்லட்டாக்கே என்னையை காலி பண்ண சொல்ல மாட்டாங்க. எல்லா ஃப்ளாட்டும் விலைக்கு போயிடுச்சுங்க. நாங்கள் இருக்க வீடு மட்டும் தான் இருக்குது. அவங்க கொடுக்கல அப்படின்னாங்க. இப்போ கொடுக்க எல்லோரும் போஸ்ட் பண்ணுறாங்கன்ட்டு கொடுத்தாங்க. சரி நம்ம வேறு வீடு பார்த்து போயிடலான்ட்டு காலி பண்ண போகிறாங்க. எப்படியாவது ஒரு சொந்த வீடு வாங்கினா தான் நம்ம காலி பண்ணாமல் இருக்க முடியும். நான் கல்யாணம் முடிஞ்சு மேரேஜ் ஆன நாள்லேருந்து இவ்வளோ நாள் ஆகுதுங்க. இன்னும் சொந்த வீட்டிலே இருக்கல. மும்பையில் வீடு இருந்துச்சு, வாடகை வீட்டில் தான் இருந்தேன். நாங்கள் போன வீடு வந்து நிறைய திருநெல்வேலிக்காரங்க தான். நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. ரொம்ப பிடிச்சி போச்சு. நான் எங்கள் ஃப்ளாட் வந்து கொஞ்சம் பழகலை நான் யார்கிட்டையுமே. அதனால் நான் வாடகை வீட்டிலே இருந்துட்டேன். வாடகை சொந்த வீடு இருந்தும் வாடகை கொடுத்துட்டு வாடகை தான் இருந்தேங்க. அதுக்கு முன்னாடிலாம் நான் வாடகையே தான் இருந்துகிட்டு இருந்தேன். எங்கள் வீடு அலாட்மெண்ட் ஆகுது வரையும் வாடகையே தான் இருந்துகிட்டு இருந்தேன். அப்புறம் சொந்த வீடு கிடச்சோடனே நான் போகலை. பாலம் மட்டும் காய்ச்சிட்டு வந்துட்டேன். அப்புறமா போகலை. அப்படியே வாடகை வீட்டில் இருந்தே காலம் கழிச்சிட்டு வந்தாச்சு. அதேமாதிரி சென்னையிலையும் வாடகை வீட்டில் தான் எப்படியும் பாக்கியமாக என்னமோ தெரியல எனக்கு. எப்படியாவது ஒரு சொந்த வீடு வாங்கணுங்க.
வாங்கி கொஞ்ச நாளாவது நம்ம குடியிருக்கணும். ஊரில் வீடு இருக்குது, இங்கே நம்ம இருக்கோம். அங்கே எங்கள் வீட்டு அடுப்பு பிடிக்க மாட்டேங்குது, இருக்க முடியல அப்படிங்காங்க. சரி, அவங்களுக்காண்டி கொஞ்ச நாள் இருந்துட்டு போகணுன்ட்டு இருக்காங்க. பார்க்கணும், கொஞ்ச நாள் இருந்துட்டு ஊரை பார்க்க போகணுன்ட்டு இருக்கேன். முடியாது, கொஞ்சம் தான் வேகணுங்க. திருப்பி திருப்பி போட்டாச்சு. கச்சோரி வந்து கொஞ்சம் வேகணும், எடுத்துக்கலாம். கச்சோரி வந்து வெந்துருச்சுங்க, எடுத்துக்கலாம். தோசை இட்லிலாம் பண்ணியிருக்கேன் எலக்ட்ரிஷன் அடுப்பில். வீடியோ எடுத்தது இன்றைக்கி தான் நான் எடுத்துருக்கேங்க. பிளேட்டில் வச்சுக்கலாம். அப்படியே ஒரு சல்லடையில் வச்சுக்கோங்க. நல்ல மொறு கிறிஸ்பியாட்டு ஸ்நாக்ஸ் ரெடிங்க. மிச்சிருக்கிறது நம்ம போட்டு எடுத்துக்கலாம். நல்லா வெந்துருச்சுங்க, எடுத்துக்கலாம். சூப்பரான கச்சோரி ரெடி. அவ்வளோதாங்க, எம்மியாட்டு கச்சோரி பண்ணியாச்சுங்க. இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி வச்சுக்க அதை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். சூப்பராக கிடச்சிருக்குங்க. பிளேட்டில் சேவ் பண்ணிக்கலாம். அப்படியே ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். சூடாக இருக்குது. சூப்பரான கச்சோரிங்க. கச்சோரி எப்படி இருக்குன்னு பிச்சு பார்க்கலாங்க. ஓகேங்களா, எவ்வளோ மொறுமொறுப்பாக கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். லேயர் லேயராகிட்டு நமக்கு சூப்பராக கிடச்சிருக்குங்க. அட்டகாசமாட்டு கச்சோரி ரெடி. நல்லா அடுக்கடுக்காக வந்துருக்கு பாருங்கள். இந்த மாதிரி வரணுங்க. லேயர் வந்து இந்த மாதிரி அடுக்கடுக்காக வந்துச்சுன்னா கச்சோரி வந்து டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். மொறுமொறுப்பாட்டு நம்ம பப்ஸ் சாப்பிடுவோம் பாருங்க, அந்த மாதிரி டேஸ்ட்டில் கிடைக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள், சாப்பிட்டு பார்க்கலாங்க. கச்சேரி வந்து சாப்பிட்டு பார்க்கலாங்க, டேஸ்ட் எப்படி இருக்குன்னு. சூடாக இருக்குங்க. சூப்பராக இருக்குங்க. டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். சூப்பராக இருக்குங்க. சூப்பர்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. உள்ள இருக்கிற மசாலா டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குங்க. பக்காவாக இருக்குங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். பாய்.